வெல்கம் டு ஏபி ஆன்சர் ரியாலிட்டி சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அஃபிஷியலான ரியல் கம்பெனிஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயம் ஜாப் போஸ்டிங் அப்படின்னு ஒரு லிங்க்டின்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து போஸ்ட் எல்லாம் நிறையா போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது நல்லதா, இன்ட்ரெஸ்ட்னு ஆட் பண்ணுறது நல்லதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் வாட்ச். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கிறது வந்து இந்த டாப் ஜாப் பிக்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிறதுலாம். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஈஸி அப்ளைன்னு சொல்லி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுமே அது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரியல்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்னோடய லாஸ்ட் வீடியோ பார்த்த ஜாப் சீக்கர்ஸ் டூ யூ நோ ஜாப் சீக்கர்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்த இதில் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கும், அந்த கம்பெனி நேம் போட்ட ஒரு ப்ரொஃபைலு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க இந்த மெசேஜுங்கிற பக்கத்தில் விசிட் வெப்சைட்டுன்னு இருக்கும். அங்கே போய் நம்ம பார்த்தா இதில் வந்து கரியர் பேஜ் இருக்கும். அந்த கரியர் பேஜை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் காட்டும். இமெயிலில் அனுப்பணும். இமெயிலில் வந்து நீங்கள் சிம்பிளாக ரெஸ்யூம் மட்டுமே அனுப்பக்கூடாது. அதுவே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்டென்ட் மாதிரி சின்னதாக எழுதணும். உங்களால் ப்ரொஃபஷனலாக எழுத முடியல அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணலாம், இல்லை எனி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஏஐ டூல்ஸ் வந்து ஹியூமனைஸ் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணால் நல்லது. உங்களோட ரியாலிட்டியும் நீங்கள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அனுப்புனா தான் இன்னும் பெட்ரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டுட்டாங்க, அந்த கண்டென்ட் எப்படி எழுதி நம்ம ரெஸ்யூமை வந்து இது பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதை பற்றி மீதி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மூலிமா வந்து ஜாப் இது ஹையரிங் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிக்கை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஆன்லைனில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்னு போட்டு இந்தியான்னு போட்டேன். இது ஒரு மாதிரி வரும். அண்டு போஸ்ட்டுக்கு போகிறேன். இப்போ போஸ்ட்டுக்கு போனால் இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஜென்யூனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து ஹையரிங் பர் பீப்புளோட ப்ரொஃபைல் வந்து ஃபவுண்டிங் டீமு க்ளூ எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி க்ளூ எக்ஸு ப்ரோட்டோகால்னு போட்டிருக்கோம். அதோட இன்ட்ரெஸ்டட்னா ஹெச்ஆருக்கு இந்த மாதிரி லோகோவோட நேமையே போட்டு இந்த மாதிரி இதுதான் எங்கள் கம்பெனியோட பிராண்ட் நேமு, இதில் வந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்புங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது ஓரளவுக்கு ஜென்யூன் மாதிரி தான் தெரியுது. இன்னும் சில கம்பெனிஸ் கீழே வந்து பார்த்தாங்கன்னா, சில கம்பெனிஸில் வந்து அந்த மாதிரி போடாமல் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருப்பாங்க. என்ன கேட்டால் இந்த பர்சனோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் அவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணலாம், அதனால் கூட போடுவாங்க சில நேரம். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லை அவங்க ஒர்க் பண்ணல, ஆனால் வந்து இந்த காலேஜில் படிக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட நேம் டீட்டெயில்ஸை வந்து இங்கே ட்ராகோன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அதை வந்து டைப் பண்ணி பார்க்கணும். ஓகே, ட்ராகன் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் அது வந்து இல்லை, அந்த மாதிரி கம்பெனியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டெசிஷன் தான். இந்த பர்சனுக்கு யார் இந்த ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காரோ அவருக்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி, இல்லை முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே மெசேஜ் பண்ணி கேளுங்க, இந்த கம்பெனி அஃபிஷியலாக இருக்கான்னு கேட்கணும். அண்ட் நோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிற அந்த வேர்டை மட்டும் போட்டுறவே. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் 1 மாதம் டிலே ஆகும், 3 மாதம் டிலே ஆகும். இந்த மாதிரி எக்கச்சக்க ஒர்க் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். நான் ஒரு கம்பெனி சொன்னேன்ல, க்ளூ எக்ஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது, அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு இல்லாதனால இந்த எம்டி பிளேஸில் அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனாலே நீங்கள் கேர்ஃபுல்லாக அவங்ககிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து கிடைச்சது. ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கம்பெனியோட லோகோ வெப்சைட் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ காட்டிடுறேன். இது நோ லாங்கர் நாங்கள் டேக்கிங் கேண்டிடேட்ஸ்ன்னு வந்துருச்சா. இப்போ வந்து இந்த வெப்சைடு இதுக்கு போயிட்டு விசிட் வெப்சைடுன்னு சொல்லணும். இதில் கேண்டிடேட்ஸ் இதில் கரியர் பேஜ் போனால் இந்த மாதிரி எம்டியாக வந்தது. ஸோ அப்பயே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா. ஏன்னா இந்த மாதிரி நிறையா வருது வந்து
இது ஜெனியூனா இல்லை என்ன அப்படின்னு உங்களுக்கே அப்போவே புரிஞ்சிருக்கும். இவங்களும் ஒரு வேளை வெப்சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். ஸோ அதை கேர்ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் பண்ணி அது விஷயமா நீங்கள் வந்து அவங்களோட ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் இது விஷயமா வந்து உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோலேயே ஒரு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டதுலேயும் இந்த வீடியோவில் போட்டதுக்கான விஷயம் வந்து லிங்க்டின்ல மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. லிங்க்டின்ல மட்டும் இல்லை, நாட்குறிலையும் இதே ப்ராப்ளம் தான் அங்கேயும் இருக்குது. அப்புறமேட்டு அவங்களும் நாட்குறியில் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஃபேக் இமெயில் அட்ரஸ் மாதிரி ஒன்றில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் வந்தது. அதுவும் நார்த்கொரி இந்தியான்னு வந்தது. நார்த்கொரியோட அஃபிஷியல் இது என்னன்னா இந்த வெப்சைட் தான். அதனால வந்து நார்த்கொரி இந்தியான்னு வந்ததுன்னா அது வந்து ஃபேக்கான கம்பெனி. ஸோ அதில் வந்து இது பண்ணாதீங்க. அண்டு கிளாஸ் டோர் அண்டு இது இந்த இண்டீடு ரெண்டுமே ஒரே மாதிரி கம்பெனி தான். ஏன்னா ரெண்டுலேயும் அப்ளை பண்ணும்போது ஒரே மாதிரி ஃபார்மேட்டு ஒரே மாதிரி ஃபார்ம் தான் வருது, ஏபிஐ யூஸ் பண்ணி இதெல்லாம். ஸோ வந்து கிளாஸ் டோரும் இந்த இண்டீடும் ஒரே மாதிரி கம்பெனிஸ் தான். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமாக பிடிச்சி போயிருந்தது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரியோ இல்லை இன்டர்ன் மாதிரியோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட லொக்கேஷன் எதுவோ அதை மட்டும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் மட்டும் இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டுமே உங்ககிட்ட வந்து உங்கள் கம்பெனி கரியர் பேஜுக்கே டைரெக்டாக உங்களை கொண்டு போயிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு கம்பெனி எடுக்கிறேன். இது இன்டர்ன்ஷிப் நீங்கள் போட்டிருக்காங்களா, அப்ளை நவ்வுன்னு போடுறோமா. இது வந்து கம்பெனி அஃபிஷியல் கம்பெனியே தான். இந்த க்ரீன் ஹவுஸும் ஒரு ஏடிஎஸ் ஃபார்ம் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அஃபிஷியல் கம்பெனி. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக அவங்க மூலிமா டைரக்ட் கான்ட்ராக்ட் வரும். அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து நான் முன்னாடி எல்லாம் 0, 1, 2 இந்த மாதிரி போடுவேன். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த ப்ராசஸில் சொல்கிறேன். சில சமயம் இந்த மாதிரி லாங்கான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி லாங்கான கொஷின் கேட்டால் நம்ம எப்படி ரிப்ளை பண்ணுறது? 0, 1 மட்டுமே சொல்லியிருந்தா கூட நம்ம 0, 1 போட்டுடலாம் இந்த இன்புட் பாக்ஸில். ஆனால் வந்து 0, 1 சொல்ல பேராகிராஃப் மாதிரி எழுதணுங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா நாம் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஐடியா யாராவது கூகுளில் பண்ணி போட்டிருக்காங்களான்னு பார்த்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரி இதில் போடலாம். பெர்ப்ளெக்சிட்டி வந்து ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் தான். இதில் வந்து நான் என்ன எழுதினேன்னா, ரைட் ஏ இமெயில் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன் வித் அட்டாச்டு ரெஸ்யூமேன்னு எழுதினேன். எனக்கு அதுக்கான சாம்பிள்ஸ் இதில் காட்டுச்சு. ஸோ இதெல்லாம் சாம்பிள்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். வரலன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுபடி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எழுதி அதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பி சப்மிட் பண்ணால் மட்டுமே அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வந்து காலும் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா இதையே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் நேம் எழுதாமல், உங்கள் அட்ரஸ் எழுதாமல், உங்கள் எஜுகேஷன் எழுதாமல், உங்கள் ஸ்கில்ஸ் எழுதாமல் காப்பி பேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் தான் மற்ற வேலைகளை செய்யணும். இந்த சாம்பிள் மட்டும்தான் வரும். மற்ற சாம்பிள்ஸில் வந்து உங்கள் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்களே தான் அட்டாச் பண்ணணும். ஸோ வந்து இந்த பெர்ப்ளெக்சிட்டி கேட்க முடியாது. அது உங்கள் ஒர்க்கே தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.